முஸ்லிம் பிள்ளைகளின் பிள்ளைகளா அல்லது காபிரின் பிள்ளைகளா? நடு ரோட்டிலே நின்று கொண்டு ஒரு அந்நிய ஆணுடன் தயக்கம் இல்லாமல் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, புர்கா அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொம்பளைங்களை சொல்லல, ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண் அதை தடுக்காமல் சென்றால் அவன் ஆடை அணிந்திருப்பதற்கு தகுதியற்றவன். ஏன்? அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அவள் என் சகோதரி, என் ஆணவனுக்கு பிறந்தவள், என் தாய்க்கு பிறந்தவள். லா இலாஹ இல்லல்லாஹ். சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சமூகம் தங்களுடைய கைகளால் பாவங்களை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. உமருக்கு இருந்த வீரத்தை பேசக்கூடிய ஆலிம்களை, மக்களே, உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள், ஒரு நாள் தெரியும். உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள். உமருடைய காலத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா வீதியிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நடு வீதியிலே கணவன் மனைவி கூட பேசிக் கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிறது, காலேஜ் படிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறது, பழகிறது. ஆட்டோல போகும்போது ஆட்டோக்காரன் கூட. யா இலாஹ இல்லல்லாஹ். என்ன பெண்மை இது? என்ன கற்பை பாதுகாப்பது இது? என்ன மூமினுடைய தன்மை இது? லா இலாஹ இல்லல்லாஹ்.